Hi friends, welcome to Rabiya ismail cooking. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா மட்டன் தலைக்கறி குழம்பு தான் பார்க்க போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க Subscribe பண்ணலனா Subscribe பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மட்டன் தலைக்கறிக்கு வந்துட்டு நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். இதுல வந்துட்டு கொஞ்சம் சோம்பு சின்ன பீஸ் 2 பட்டை கிராம்பு ஒரு 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கண்ணாடி பதம் அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். மீடியம் சைஸ் அளவுக்கு ஒரு தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், சின்ன ஸ்பூனால 1 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு, இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மட்டன் தலைக்கறி வந்துட்டு கடையிலே வாட்டி க்ளீன் பண்ணியே தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ வீட்டில் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டனை வந்துட்டு இதில் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ஒரு 6 விசில் அளவுக்கு நம்ம வந்துட்டு குக் பண்ணிக்கலாம். 6 விசிலுக்கு அப்புறமேட்டா இது பார்த்தா நல்ல பூ மாதிரி வெந்து வந்திருக்கு. தலைக்கறி வந்துட்டு நல்ல பூ மாதிரி வெந்து வந்திருக்கு. தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் எடுத்த பால் மட்டும் 1 கப் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு கொத்தமல்லி வந்துட்டு இதில் போட்டுக்கலாம்.
இந்த தேங்காய் பால் வந்துட்டு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு கப்பில் வந்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.